ஷாருக் கான் அவர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ நேற்று தான் கொல்கத்தா மேட்ச்சில் ஷாருக் கானை பார்த்துமே அவ்வளோ சந்தோஷமாக ஷாருக் கானும் ரெய்னாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து திடீர்னு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து வருகிறது. அதை வந்து ஷாருக் கானுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வந்திருக்கு. இந்த வெயில் வந்து அதிகமாக இருப்பதால் வந்து ஷாருக் கானுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதே சமயம் வந்து நீர்ச்சத்து வந்து குறைபாடு வந்து ஷாருக் கானுக்கு வந்து ஏற்பட்டு இருப்பதால் வந்து அவங்கள வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ அகமதாபாத்தில் இருக்க மருத்துவமனையில் தான் வந்து ஷாருக் கான் வந்து இப்போ வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஷாருக் கானுக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ அவர் வந்து ஓய்வெடுத்தால் போதும். ஸோ நீர்ச்சத்தை அதிகப்படுத்துவதற்கான சிகிச்சை தான் வந்து அங்கே வந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் ஷாருக் கானுக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அவர் வந்து உயிருக்கு வந்து போராடி கொண்டு இருக்காங்க, ஸோ வந்து தீவிர சிகிச்சை வந்து அவருக்கு வந்து போய்கொண்டு இருக்கு, பொழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வதந்திகளை வந்து பரப்பிக்கொண்டு வருகிறார்கள். இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் ரசிகர்களும் வந்து நிறைய பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?